வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டம் 4வது நாளை தொட்டுவிட்டது. நேற்று இரவு என்ன நடந்தது? எதற்காக டெல்லி போலீஸ் இரவு 1 மணிக்கு ட்ரக்குகளை கொண்டு வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இந்த போராட்டத்தை கலைப்பதற்கான அந்த முயற்சி எடுத்தார்கள்? எதற்காக? காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தை சுருக்கிவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம். அதாவது இந்த இளைஞர்களை அகற்ற முடியவில்லை. ஆனால் இந்த போராட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்க வேண்டும், வீக்கன் செய்ய வேண்டும் என்கிற இந்த வேலையை நரேந்திர மோடி, அமித்ஷா பார்க்க தொடங்கிவிட்டார். டெல்லி போலீஸ் பாதுகாப்பில் இருக்கிறது. மக்கள் அங்க வருகிறார்கள், போறார்கள். அங்க இளைஞர்களுடைய கொண்டாட்டத்தை நீங்க பார்த்து வருகிறீர்கள். கொண்டாட்டம் என்பது இந்த நாட்டு போராட்டத்துடைய இன்னொரு முகத்தை நீங்க பார்த்து வருகிறீர்கள். அதாவது உற்சாகம், ஒருத்தருக்கு சப்போர்ட் செய்வதற்காக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பாடல்கள், கோஷங்கள், கரகோஷங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர்களுடைய கோரிக்கைகள். தர்மேந்திர பிரதான் இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் ரெசிக்னேஷன் கொடுக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இதை தாண்டி இந்த நாட்டில் மாணவர்களுடைய எதிர்காலத்தை செக்யூர் செய்வதற்காக இதற்கு மேல் எந்த விதமான பேப்பர் லீக்கும் நடக்கக்கூடாது. இந்த நாட்டு மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். நீட்டாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி ஆக இருக்கட்டும், ஜேஇ ஆக இருக்கட்டும், சிபிஎஸ்சியில நடக்கக்கூடிய பரீட்சைகளாக, இந்த அனைத்துமே நீங்க பார்க்க போறீர்கள். இதையும் தாண்டி ஒரு சிறிய டேட்டாவை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். அதனால் பேப்பரை பேனாவை எடுத்துக்கொண்டு இந்த டேட்டாவை பார்த்து விடுங்கள். காரணம், காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடன் இன்னையிலிருந்து கிசான் சம்யுக்த் மோர்ச்சா, விவசாயிகள் அவர்களும் இன்னைக்கு இந்த போராட்டத்தில் குதித்து விட்டார்கள். நேற்று இரவு டெல்லி போலீஸ் சிஜேபியின் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த மாதிரி விவசாயிகளும் இந்த இடத்தில் போராடுவதற்காக பர்மிஷன் கேட்கிறார்கள், நீங்க கிளம்புங்கள் என்று கூறிய போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, விவசாய அமைப்புகள் எல்லாருமே ஒன்று கூடி இதை வெவ்வேறாக பார்க்காதீர்கள், இந்த போராட்டத்தை விவசாயிகளும் மாணவர்களும் 2 பேருமே சேர்ந்து நடத்தலாம் என்கிற அந்த முடிவிற்கு வந்ததுக்கு பின்பு இன்னையிலிருந்து இந்த போராட்டம் 2 மடங்கு தீவிரமாக வெடிக்க போகுது. விவசாயிகளுடைய போராட்டத்தை உலகமே பார்த்து வியந்தது. 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னோட உயிரை தியாகம் செய்தார்கள், வீரமரணம் அடைந்தார்கள். இந்த நாட்டு அரசாங்கத்திடம் கேட்டபோது எங்களிடம் டேட்டா இல்லை என்று மழுப்பி விட்டது மோடி அரசாங்கம். ஆனால் இன்னைக்கு நான் எடுத்துக்காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் அலட்சித்தனத்தில், அக்கௌண்டபிலிட்டியே இல்லாமல் இந்த நாட்டை ஆண்டு வருகிறார்கள், நடத்தி வருகிறார்கள். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆஃப் இந்தியா 2026ஆம் ஆண்டு வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, பேப்பர் லீக் மற்றும் விவசாயிகளுடைய இந்த தற்கொலை, மாணவர்களுடைய தற்கொலை, இந்த அனைத்திற்கான டேட்டாவை வெளியிட்டிருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு மட்டுமே இந்த நாட்டில் உயிரிழந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை 10,546. அதாவது ஒரு நாளைக்கு 28 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அக்ரிகல்ச்சரல் லேபர் 5,913, அதாவது 56% விவசாய கூலிகள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் 3,824 தற்கொலைகள். இதற்கு அடுத்ததாக கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் மற்றும் தமிழ்நாடு. அப்போ எந்த பெரிய மாநிலமும் இந்த தற்கொலைகளிலிருந்து வெளியே போகவில்லை. எல்லா மாநிலத்திலுமே இந்த பிரச்சனைகள் இருக்கு. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா, இதே என்சிஆர்பி வெளிவிட்ட டேட்டா படி மாணவர்கள் 2024ஆம் ஆண்டு மட்டுமே 14,488 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நீட் பரீட்சை என்கிற பெயர்லேயே 2வது முறை இந்த மாணவர்கள் மறுபடியும் இந்த நீட் பரீட்சை எழுத வேண்டும் என்கிற அந்த கட்டாயத்தை கொண்டு வந்தார்கள். இந்த தருணத்துல 14 மாணவர்கள், இந்த ஒரு மாதத்துல மட்டுமே நீங்க பார்த்தீர்கள் 18 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அரசாங்கம் கூறலாம், 21ஆம் தேதி நேற்று முன்தினம் நீட் பரீட்சை 2வது முறையை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இன்னொரு முறை மாணவர்கள் பரீட்சை எழுத போகும்போது அவர்களுடைய மனநிலையை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள். ஒரு பரீட்சை எழுதுவது எவ்வளவு கடினமான விஷயம் என்று உங்களுக்கு தெரியுமா?
ஒரு பரீட்சை சரியாக எழுதியிருப்பானது மாணவன், அடுத்த பரீட்சையும் அதே போன்ற நான் நன்றாக எழுதிவிடுவேன் என்கிற அந்த எஷ்யூரிட்டி இருக்கா என்று நீங்க பார்க்க. நேற்று இருந்து நடந்த பல்வேறு விஷயங்களை நான் உங்களுக்கு இதற்கு மேல் மிக ஆழமாக எடுத்துக்காட்டப் போகிறேன். அதாவது 4வது நாள், காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் 4வது நாளில் நீங்க பார்த்தீர்கள்னா அபிஜித் தீப்கே நேற்று இரவு பேரிகேட்க்கு மேல் நின்று வாக்குவாதம் நடந்திருக்கிறது டெல்லி போலீஸ் மற்றும் அபிஜித் தீப்கே. இந்த வாக்குவாதம் எதற்காக? ஒதுக்கப்பட்ட இடத்தை சுருக்கியதற்காக. இரவு 1 மணி அளவில் நீங்க பார்த்தீர்கள்னா அங்க ஒரு ட்ரக்கை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது டெல்லி போலீஸ். அந்த ட்ரக் அங்க நின்ற போது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுடைய போராட்டத்தை நீங்க பார்த்திருக்க வேண்டும். கரகோஷங்களை வெளிவிட்டுக் கொண்டு, பாடல்களை பாடிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நகரவில்லை காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் இந்த தொண்டர்கள். ஜந்தர் மந்தர், இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியேறி விடுங்கள், உங்களுக்கு வேறொரு இடத்தை நாங்கள் ஒதுக்கி கொடுக்கிறோம். டெல்லி போலீஸ் கொடுத்த உத்தரவா. ஜந்தர் மந்தரை பொறுத்தவரையில் நீங்க பார்த்தீர்கள்னா டெல்லியின் மைய பகுதி, எங்கிருந்து வேணாலும் இந்த இடத்திற்கு வரலாம். 2வது, ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே ஜந்தர் மந்தருக்கான ஒரு அடையாளம் இருக்கு, ப்ரொடெஸ்ட்கான ஒரு அடையாளம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல இருந்து இவர்கள் வெளியேறி விட்டார். டெல்லிக்குள்ள ஏதோ ஒரு மூலை முடுக்கில் கொடுத்து விடுவார். அந்த இடத்துல இவர்களை முடக்கி விட்டு வேற யாருமே அந்த இடத்திற்கு வராதபடி இந்த நாட்டு அரசாங்கம் செய்யும். 2வது நீங்க பார்த்தீர்கள்னா அடுத்தடுத்து அபிஜித் தீப்கே மற்றும் அவர்களுடைய தொண்டர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க பார்த்தீர்கள்னா காலை அதிகாலையில தேவைப்படக்கூடிய இந்த தண்ணீரை இவர்கள் துண்டித்து வருகிறார்கள். அதாவது ஃப்ரெஷ் ஆக முடியாது, டாய்லெட் பயன்படுத்த முடியாது. ஈவினிங் 6 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மின்சாரம், தண்ணீர் அதை துண்டித்து விடுகிறது. போராட்டத்தை சப்போர்ட் செய்ய வரக்கூடிய நபர்களிடம் ஆதார் கார்டை கேட்பது, அவர்களை மிரட்டுவது, இது போன்ற பல்வேறு அலிகேஷன் வெளிவந்த பின்பு டெல்லி போலீஸ் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். திஸ் இன்ஃபர்மேஷன் ஃபேக்சுவலி இன்கரெக்ட். இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தவறாக இருக்கிறது. டெல்லி போலீஸ் neither conducting Aadhaar card check nor collecting Aadhaar card or address detail of any person at Jantar Mantar. யாருடைய ஆதார் கார்டையும் நாங்கள் கேட்கவில்லை, விலாசத்தை பற்றி நாங்கள் கேட்கவில்லை, எந்த விதமான ரெக்கார்டும் நாங்கள் மெயின்டைன் செய்யவில்லை. ஆனால் அங்க போகக்கூடிய பல்வேறு நபர்கள் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுவாக தான் இருக்கிறது. அவர்கள் வரும்போதே மக்களை, முக்கியமாக இந்த உணவுப் பொருட்களை, ஜூஸ், தண்ணீர், இது போன்ற விஷயங்கள் எடுத்து செல்லக்கூடிய நபர்களுடைய ஆதார் கார்டு மற்ற டீட்டெயில்ஸ்களை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். 2வது நீங்க பார்த்தீர்கள் டெல்லி போலீஸ் கொடுத்த அந்த ஆப்ஷன், வேறொரு இடத்துல நீங்க தன்னுடைய போராட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று. மைய பகுதியில் இருக்கக்கூடிய இதே போராட்டத்தை தூக்கி நொய்டா பக்கம் இல்லை குடுகாவ் பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போயிட்டார்கள்னா எந்த விதத்திலையுமே மக்கள் அங்க போய் சேர முடியாது. அதையும் ஒரு யுக்தியாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நீட் பேப்பர் லீக், இதை பற்றி தானே ஒரு போராட்டம். ஜேஇ மற்ற பேப்பர் லீக்களை பற்றி இப்போ இந்த ப்ரொடெஸ்டை இன்னும் ஒரு லெவல்ல எக்ஸ்பேண்ட் செய்ய போகிறது. எப்படி? விவசாயிகளுடைய போராட்டம் அதுவும் இங்கே தொடங்க போகிறது. 2வது, நீட்டை தாண்டி யூபிஎஸ்சி, யூனியன் சர்வீஸ் பப்ளிக் கமிஷன், இந்த பரீட்சைக்கு ப்ரிப்பேர் செய்யக்கூடிய மாணவர்கள், கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்களும் இந்த ப்ரொடெஸ்டின் டார்கெட்டில் வரப்போகிறது. நேற்று நீங்க பார்த்தீர்களா, லக்னோவில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நடந்தது. 15-16 குழந்தைகள், அப்பாவி குழந்தைகள் உயிரிழந்து விட்டார்கள். யாரோ ஒரு நபர் சம்பாதிப்பதற்காக, யாரோ ஒரு நபருடைய வருமானத்திற்காக எந்த விதமான சேஃப்டி மெஷரும் எடுக்காமல் அரசாங்கம் அவர்களுக்கு லைசன்ஸை கொடுக்கிறது. இது போன்ற கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்களையும் நடத்தி வருகிறார்கள். அப்போ அது போன்ற கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்களை வைத்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற உயிர் இழப்புகள் நடக்கும்போது எந்த விதமான ரியாக்ஷன் கிடையாது. அப்போ அத்தாரிட்டியோட பொறுப்பும் கிடையாது. அப்போ இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்களா, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் அவர்களும் இந்த இடத்தில் களமிறங்கி, முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா முகர்ஜி நகர், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பட்டேல் நகர், ராஜேந்திர நகர், இது போன்ற பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி ஏராளமான மாணவர்கள் ஹாஸ்டல்ஸ்களை தங்கி கொண்டு கோச்சிங்ஸ் எடுத்துக்கொண்டு ப்ரிப்பேர் செய்யக்கூடிய மாணவர்கள் அவர்களும் இந்த போராட்டத்தில் இன்னைக்கு முழுவதும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அபிஜித் தீப்கே இதை பற்றி என்ன பேசினார் அதை நீங்க கேட்டுவிடுங்கள். ஹிந்தியில பேசியிருக்கிறார். அதற்கான தமிழ் மொழி மாற்றத்தை நான் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன், படிச்சு பார்த்துக் கொள்ளலாம். பாருங்க. यूपीएससी और एसएससी के स्टूडेंट्स से एस्पिरेंट्स है,
उन लोगों से मेरी अपील है और उन लोगों को मैं बताना चाहता हूँ, कल के दिन मंच आपके लिए रहेगा। कॉकरोच जनता पार्टी इलेक्शन लड़ने के लिए नहीं बनी थी, कॉकरोच जनता पार्टी राजनीति करने के लिए नहीं बनी थी। कॉकरोच जनता पार्टी बनी है युवाओं की आवाज बनने के लिए। तो कल जितने भी यूपीएससी के एस्पिरेंट्स है, एसएससी के एस्पिरेंट्स है, वो कल यहाँ पर आइए 5 बजे, अपनी बात रखिए। हम चाहते हैं इस प्लेटफॉर्म के थ्रू आपकी बात देश भर में पहुंचे। तो राजेंद्र नगर, मुखर्जी नगर, जितने पटेल नगर, जहां जहां कोचिंग इंस्टीट्यूट है, उनको सारे कोचिंग इंस्टीट्यूट के स्टूडेंट्स यहाँ पर प्लीज आइए। कल पूरा स्टेज आपका रहेगा, कल पूरा टाइम माइक आपके पास रहेगा। टीचर भी आए, माइक आपके लिए तैयार रहेगा, स्टेज आपके लिए तैयार रहेगा। कल आपकी मन से बात सुनी जाएगी और आपकी जो भी डिमांड्स है, आपकी जो भी मांगे होगी, हम उसका समर्थन करेंगे। तो मेरे सारे यूपीएससी और एसएससी एस्पिरेंट से रिक्वेस्ट है, कल प्लीज 5 बजे आप सारे लोग जंतर मंतर पर आइए, अपनी बात रखिए। आपकी बात देश तक पहुंचाएंगे, यह हमारी जिम्मेदारी है। இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. ஒரு சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரண விஷயம்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. இது மட்டுமல்ல, நேற்று இதே ஜந்தர் மந்தரில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது. உயிரிழந்த மாணவர்கள் அவர்களுடைய படத்தை வைத்து கேண்டலை குளித்து அந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இந்த அஞ்சலி செலுத்தும் போதும் ஒரு இஷ்யூ நடந்திருக்கிறது. டெல்லி போலீஸ் இந்த இடத்துல நீங்க மெழுகுவத்தி எல்லாம் கொளுத்தக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும்போது அங்க ஒரு வாக்குவாதம், பிரதிவாதம் நடந்தது. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் நீங்க பார்த்தீர்கள்னா அபிஜித் தீப்கே அல்ல, அங்க வரக்கூடிய மாணவர்கள், அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், இவர்களுடைய போராட்டத்தை கலைப்பதற்காகவே இன்னைக்கு அரசாங்கம் மற்றும் டெல்லி போலீஸ் களமிறங்கி விட்டதா என்று நீங்க பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த விவசாயிகள் வரப்போறார்கள் என்று வரும்போது அபிஜித் தீப்கே அதற்காக ஒற்றுக்கொள்ள இல்ல, நாங்க தான் இங்க போராடிட்டு இருக்கோம், நாங்க தான் இங்க போராடுறோம். ஆனால் அதே இடத்துல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அபிஜித் தீப்கேவுக்கும் எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக? அப்போ அபிஜித் தீப்கே ஏதோ ஒரு சதிவேலையை பார்க்கிறார். அப்போ விவசாயிகளுடைய போராட்டமும் எங்களுடைய போராட்டத்தையும் பிரிச்சு பார்க்கிறாரா? அப்போ அபிஜித் தீப்கே இங்க டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை பயன்படுத்துகிறேன். ஏற்கனவே நீங்க பார்த்தீர்களா, அபிஜித் தீப்கே மீது ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது. RSS உடைய, பிஜேபியுடைய சப்போர்ட்டால் ராகுல் காந்தியுடைய, காங்கிரஸுடைய அந்த போராட்டங்களை ஜீரோ செய்வதற்காக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த பிரஷரை சப்சைட் செய்வதற்காக காக்ரோச் ஜனதா பார்ட்டியை இறக்கி விட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தை நான் இன்னொரு ஆங்கிள் பார்க்கிறேன். அபிஜித் தீப்கே இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஃபிகர். அல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதற்கு பின்னாடி எந்த அரசியல் கட்சி இருக்கிறதோ அது வேற விஷயம். பட் அப் ஃப்ரண்ட், ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க பார்த்தீர்கள்னா எந்த அரசியல் கட்சியும் கனெக்டான அமைப்பு கிடையாது. அப்போ காங்கிரஸ் இந்த இடத்துல வந்த உடனே நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த விஷயமுமே அரசியலாக மாறிவிடும். காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு எதிராக எப்படி இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியாமல் பிஜேபி நிற்கிறதோ, இதே விஷயத்தை காங்கிரஸுக்கு எதிராக நீங்க பார்க்கும்போது இது ஒரு அரசியல் ரீதியாக வெடிக்கக்கூடிய போராட்டம், இதை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறலாம். ஆனால் இது ஒரு மாணவர்களுடைய போராட்டம். இப்போ நான் உங்களுக்கு முன்பு ஒரு சில மிக முக்கியமான விஷயங்களை எடுத்து வைக்கிறேன். அதாவது விவசாயிகளுடைய போராட்டத்தை நீங்க பார்த்தீர்கள். 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தார்கள். அவர்களுடைய கோரிக்கை நேர்த்தி சரிபார்க்கப்பட்டதா என்று நீங்க பார்த்தீர்கள். அவருடைய கோர் டிமாண்டை பற்றி நான் எடுத்து காட்டுகிறேன். கம்ப்ளீட் ரிப்பீல் ஆஃப் 3 farm laws. 3 வேளாண் சட்டத்தை முற்றிலுமே நீங்க நீக்க வேண்டும். அதை செய்தார்கள். 700 நபர்கள் உயிரிழந்ததற்கு பின்பு செய்தார்கள்.
ஏன்னா அங்க உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் வர இருக்கு. கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டை அவர்கள் பார்த்தார். அப்படி இந்த விவசாய போராட்டம் நடந்து கொண்டே இருந்தால் உத்தரப்பிரதேஷ் கைவிட்டு போய்விடும். தேர்தல் வர ஒரு சில நாட்களுக்கு முன்பு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு விவசாயிகளை பார்த்து மன்னிப்பை கேட்டார். இந்த 3 வேளாண் சட்டத்தை நான் வாபஸ் பெறுகிறேன். ஆனால் அதே கோரிக்கைகளில் 2 மிக முக்கியமான கோரிக்கை. லீகல் கேரண்டி ஆஃப் எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அதாவது நீங்க ஒரு விவசாயத்தை விளைய வைப்பதற்காக எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ, 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் பிளஸ் 50%. அப்போ ஒரு விவசாயிக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு செய்த விவசாயிக்கு ஒரு 50,000 ரூபாயாவது கேரண்டியாக கிடைக்க வேண்டும். அதிகம் கிடையாது. முதல் போட்டது 1 லட்சம், அதுல இருந்து ஒரு 50,000 கூட அவர்கள் கிடைக்கக்கூடாது. வருடம் முழுவதும் அவர்கள் உழைக்கிறார்கள். சுவாமிநாதன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் இது. இதுவரை அதை சரிபார்க்கவில்லை. 2வது, assurance that traditional APMC mandi system procurement would continue without dismantling. APMC மண்டிகள், அதாவது நீங்க நேரடியாக அரசாங்கத்துடைய மண்டிகளிலே போய் என்னுடைய விளைந்த பொருட்களை விற்கலாம். அதை ரத்து செய்யக்கூடிய வேலை அதெல்லாம் நீக்கி அடானி அம்பானி போன்ற நபர்களுக்கு இந்த மண்டிகளை எழுதி கொடுக்கக்கூடிய வேலையை மோடி அரசாங்கம் பார்த்தது. அதை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது என்று செய்தார். ஆனால் இன்னைக்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, FCI யார் கையில் இருக்கு? நேரடியாக FCI உடைய அனைத்து கோடவுன்ஸ்களுமே இன்னைக்கு அடானி கையில் இருக்கு. அப்ப அடானி தான் இந்த பொருட்களை வாங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். சுவாமிநாதன் கமிட்டி நீங்க மதிக்கவில்லை, விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நீங்க மதிக்கவில்லை. இதுக்கு தாண்டி பல கோரிக்கைகள் இங்க இருந்தது. ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்ல நீங்க பார்த்தீர்கள்னா, ஃபார்ம் லோன் வேவர், விவசாய கடனை தள்ளுபடி செய்வது, வித்ட்ராவல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில், மின்சாரத்திற்காக ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்தார்கள், அதை நீக்குவதற்காக. ஃபேர் காம்பன்சேஷன் 2013ஆம் ஆண்டு லேண்ட் எக்விசிஷன் பில், இதுவும் மோடி அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சட்டம். சரியான விலை கிடைக்க வேண்டும். காம்பன்சேஷன் ஃபார் 2020 and 21 protest death and withdrawal cases. அந்த உயிரிழந்த நபர்களுக்கு 700 நபர்களுக்கு அவர்கள் குடும்பத்தினர்களுக்கு சரியான நஷ்டஈடு தொகையை அரசாங்கம் கொடுக்கணும். அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கணும். மன்ரேகா 100 நாள் திட்டத்தை 200 நாளாக உயர்த்தணும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள். பட் ஒரு விஷயத்தை கூட நரேந்திர மோடியின் அரசாங்கம் தொடக்கூடவில்லை. சரி, இப்ப இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய கோரிக்கைகளுக்கு வந்து விடலாம். ரெசிக்னேஷன் ஆஃப் யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான், ராகுல் காந்தி, NSUI, நேஷனல் யூத் காங்கிரஸ் அவர்கள் கேட்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா CJP கேட்கிறது, விவசாயிகளும் கேட்கிறார்கள், மக்கள் கேட்கிறார்கள், மாணவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு வார்த்தை கூட பேசாததற்கான காரணம் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு. இந்த உயிரிழந்த மாணவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்கிறார். யாரால் அந்த குழந்தைகள் உயிரிழந்தார்கள்? யாரை நம்பி அந்த குழந்தைகள் நீட் பரீட்சை எழுத போனார்கள்? அந்த நீட் பரீட்சை நீங்க சரியாக நடத்தினீர்களா? கிடையாது. டிரான்ஸ்பரண்ட் எக்ஸாம் ப்ராசஸ், physical evaluation sheets, audit for private agencies, re-examination were needed. ஆடிட் செய்து இதெல்லாம் ரீஎக்ஸாமினேஷன் தேவைப்பட்டால் நீங்க செய்யுங்க. டிரான்ஸ்பரண்டான முறையில் இந்த பரீட்சைகள் நடக்க வேண்டும். இது எல்லாமே தானே, இதுதானே அவர்கள் தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ இது அனைத்தையுமே தாண்டி இந்த நாட்டு அரசாங்கம் இது போன்ற போராட்டங்களை நசுக்கக்கூடிய வேலை மட்டுமே பார்த்தாள். அப்போ இந்த நாட்டு மக்கள் தன்னோட குரலை எங்க எழுப்பி வைத்தார். ஏன்னா மீடியாவே இதற்கு மேல் நம்ப முடியாது, சுப்ரீம் கோர்ட்டை நம்ப முடியவில்லை, தேர்தல் ஆணையத்தை நம்ப முடியவில்லை, கான்ஸ்டிடியூஷனல் பாடி எதுவாக இருந்தாலும் நம்ப முடியவில்லை. அரசாங்கம் மக்களுக்காக வேலை பார்க்கவில்லை, ஒரு சில கார்ப்பரேட்களுக்காக வேலை பார்க்கிறது, இல்லை இது போன்ற ஊழல்வாதிகளுக்காக வேலை பார்க்கிறது. அப்போ மக்கள் எங்க போவார்கள்? மக்கள் ரோட்ல இறங்கி போராடவில்லை என்றால் அப்போ என்ன? விவசாய போராட்டத்தை விடவா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் இருக்கு? அண்ணா ஹசாரேவுடைய போராட்டம், ஊழலை ஒழிக்க போகிறோம் என்று கூறினார்கள், ஆன்டி கரப்ஷன் பில்லை கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். இன்னைக்கு அண்ணா ஹசாரே எங்கே? அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கே? அந்த போராட்டத்திற்கு பின்னாடி RSS BJP தான் இருந்தது என்கிற
உண்மை வெளிவந்த பின்பு கூட இன்னைக்கு எந்த விதமான சலசலப்பும் கிடையாது, எந்த விதமான கேள்வியும் கிடையாது, அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. இந்த போராட்டத்தை நீங்க நசுக்கி விட்டீர்கள்னா இதற்கு மேல் இது போன்ற போராட்டம் மீண்டும் ஒரு முறை வெடிக்காது. இந்த நாட்டுக்கு கூடிய மாநில கட்சி தலைவர்கள் MK ஸ்டாலின் தமிழ்நாட்டில், பினராயி விஜயன் கேரளாவில், அதே கேரளாவில் காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருக்கு, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம், தமிழ்நாட்டில் கூட்டணி அரசாங்கம் இருக்கு, விஜய் மற்றும் காங்கிரஸ், விசிகே. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நீங்க பார்த்தீர்கள் தன்னுடைய ஸ்டூடெண்ட் விங்ஸ்களை வைத்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் உத்தவ் டாக்கரே, சரத் பவார் NCP, வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி, உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ், பீகார்ல RJD. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள், அவர்களுடைய ஸ்டூடெண்ட் விங்ஸ், அவர்கள் என்ன செய்கிறார்கள், எதற்காக இந்த தரப்பிலிருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் வரவில்லை, எந்த விதமான எதிர்குரலும். தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொடெஸ்டை எதற்காக DMK அல்ல டிவிக்கு எடுத்து வைக்க? அப்போ அழுத்தம் இருக்கா இல்லை, பயம் இருக்கா இல்லை? கட்சியை உடைக்கிறீர்கள், கட்சியை காப்பாற்ற முடியவில்லை, துடிக்கிறீர்கள் இல்லை? அப்ப இந்த நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை அளிக்கும் போது, மாணவர்கள் தற்கொலை செய்யும் போது, மாணவர்கள் தீ விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் போது, அப்போ எங்க போகிறது இது போன்ற அரசியல் கட்சி? இன்னைக்கு களத்தில் இறங்கி போராடக்கூடிய 2 அமைப்புகளை பற்றி தான் நம்ம பேச முடியும். ஒரு பக்கம் NSUI, நேஷனல் யூத் காங்கிரஸ் அல்ல ராகுல் காந்தி, இன்னொரு பக்கம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. சந்தேகம் இருந்தால் கூட எஸ், தேர் ஸ்டாண்டிங் ஃபார் அ காஸ், த காஸ் இஸ் ரைட். இன்னொரு பக்கம் விவசாயிகள். இதை தாண்டி எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான போராட்டத்தை, ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு எடுத்துக்காட்டு. மக்களுடைய பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கிறார். $120 பர் பேரல் இருக்கும்போது 108, 110 ரூபாய் பெட்ரோலுடைய விலை உயர்த்தியது இந்த நாட்டு அரசாங்கம். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3-4 வாட்டி பெட்ரோல் டீசலின் விலையை உயர்த்தினார். இன்னைக்கு அதே கச்சையினுடைய விலை $75 பர் பேரல் வந்த பின்பு கூட எந்த விதமான விலை குறைவும் நடக்கவில்லை. மக்கள் கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீர்கள். விலை உயரும் போது நீங்க ஏற்றினீர்கள், விலை குறையும் போது குறையணுமா இல்லையா? எத்தனாலை பற்றி பேசினால் நிதின் கட்கரி அவர்கள் தண்ணீர் பற்றாக்குறை இல்லை என்று கூறுகிறார். அவருக்கு பதில் கொடுப்பதற்காக, அவரை கேள்வி கேட்பதற்காக இந்த ஊடகமே வெளியே. இது இந்த நாட்டுடைய உண்மை. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.